திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்புளுந்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு கருப்புளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்தால் அதையுமே சேர்த்துக்கலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயினாக லேடிஸ்க்கு தான். அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு 2 டைம் ஆச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் வேயில் தான் செஞ்சுருக்கேன். நல்லா 2-3 டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு, நான் இது 2 கிளாஸ் கணக்குக்கு எடுத்துருக்கிறதுனால 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அரை மணி நேரம் கழித்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கும். இதுக்கு எந்த நான்வெஜ் கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முட்டை குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். முட்டை குருமா வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட்டாக வேணுன்றவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வரைக்கும்